வாங்க. ஹே ஹேமா, நீ எந்திரிக்கவெல்லாம் கூடாது, முதல்ல உட்காரு. பரவாயில்ல. வயித்து புள்ளக்காரி இப்படியா சட்டுன்னு எந்திரிப்பாங்க? பாத்து ஹேமா, இப்பதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். எது செய்யறதா இருந்தாலும் பார்த்து செய்யணும். பரவாயில்ல, என்னன்னு சொல்லுங்க. நீ முதல்ல உட்காரு. உட்காருன்னு சொல்றல்ல. இங்க பாரு. சரி, இப்பெல்லாம் உன் முகத்துல சந்தோஷமே தெரியலையே. ஏன் ஹேமா, ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, நான் நல்லா சந்தோஷமா தானே இருக்கேன். ஏன் ஹேமா பொய் சொல்ற? உன் மனசுக்குள்ள இருக்கிறது தான் முகத்துல அப்படியே திரையில ஓடுதே. அப்புறம் எதுக்கு பொய் சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, உங்களுக்கு தான் அப்படி தெரியுது. நான் நல்லா தான் இருக்கேன். என்ன ஹேமா, என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட இப்படி பேசுற பாத்தியா? நானே பெரிய ஏமாத்துக்காரி, நீ என்னையும் ஏமாத்தலான்னு பாக்குறியா? அத நினைச்சு சிரிக்கிறதா அழறதானே தெரியல. இங்க பாரு, உன் மனசுல இருக்க கவலைக்கான காரணத்தை சொல்லட்டுமா? என்ன காரணம்? இல்ல, சூப்பர் மருமக போட்டிக்காக நீ செஞ்சது எதுவுமே அக்கா கண்டுக்கல. எல்லா மார்க்கையும் அந்த இந்திராக்கே போட்டுட்டாங்க, அதானே? ஏன் இரு இரு இரு. எப்படி? கதிர்கிட்ட இருந்து ஜேஎம்டி போஸ்டிங் வாங்கி வெற்றிக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த. கடைசியில அது மறுபடியும் கதிர்க்கே போயிடுச்சு. கரெக்டா? உன்னால அதை ஏத்துக்க முடியல. ஐ அம் ரைட்? எப்படிங்க என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு கலை ஹேமா. சுத்தி இருக்கிறவங்க வெளியில என்ன பேசுறாங்கன்னு கேக்குறத தாண்டி அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதானே நாம சந்தோஷமா வாழ முடியும். அப்பதான் மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும். அது என்னமோ உண்மைதாங்க. என் மனசுல இருக்கிறத யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு என்னாலையும் புரிஞ்சுக்கவே முடியல. அதனாலதான் என்னால எதுவுமே செய்ய முடியல. ஹேமா, இப்படிலாம் நீ மனசை விட்டுறாத ஹேமா. உன்னால முடியும். நீ நினைச்சத சாதிக்கலாம். உனக்கு தேவையானதையும் அடையலாம். என்ன, அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபெக்ட் போடணும், அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? எக்ஸ்ட்ரா எஃபர்ட்னா என்ன? நான் கர்ப்பமா இருக்கிறதையும் தாண்டி ராத்திரி ஃபுல்லா கண்ணு முடிச்சு சுபாக்காக்காக எம்ப்ராய்டரி போடலையா? அத்தை காஃபி கேட்டதும் அவங்களுக்கு நான் மெனக்கெட்டு போய் காஃபி போட்டு தரலையா? இல்ல மத்த வீட்டு வேலை எதையுமே நான் பார்க்கலையா? இதுக்கு மேல என்ன எஃபர்ட் போடணுங்க சொல்லுங்க. ஹேமா 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 இரு. நீ சொல்றதெல்லாம் பிசிக்கல் எஃபெக்ட். நான் சொல்றது ஸ்மார்ட் எஃபர்ட். நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. சொல்றேன், புரியும்படியா சொல்றேன். சில விஷயங்களை நம்ம நேரடியா சாதிக்க முடியலன்னு வை, யோசிக்கவே கூடாது. பட்டுன்னு ஏதாவது ஷார்ட்கட்ல உள்ள புகுந்து நம்ம காரியத்தை சாதிக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க். அதாவது ஒரு போட்டியில நாம பின்தங்கி இருக்கோன்னு வை, ஒண்ணு இன்னும் முயற்சி செஞ்சு முன்னாடி போகணும், இல்லையா எதையாவது செஞ்சு நமக்கு மேல இருக்கிறவங்கள கீழே இழுத்து விடணும். புரியுதா? புரியுதுங்க. சூப்பர் மருமக போட்டியில ஜெயிக்க முடியாட்டி அந்த இந்திராவை கீழே இழுத்து விடணும்னு சொல்றீங்க, அதானே? ஐம் கரெக்ட்? எக்ஸாக்ட்லி, யூ கேட்ச் மை பாயிண்ட். சூப்பர் ஹேமா, நான் சொல்ல வந்ததை அப்படியே கப்புன்னு புடிச்சுக்கிட்ட. நீ இந்த சூப்பர் மருமக போட்டியில ஜெயிக்கணும்னா இப்ப இருக்க ஒரே வழி இந்திராவை புடிச்சு கீழே இழுத்து விடுறதுதான். அதுக்கு என்கிட்ட சில ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நீ என் பேச்சு கேப்பியானே எனக்கு தெரியல.
சப்போஸ் நீ என் பேச்ச கேக்குற மாதிரி இருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். சரி ஹேமா, நீ இவ்ளோ தூரம் யோசிக்கிறத பார்த்தா இதுல உனக்கு உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப நான் போறேன் ஹேமா. ஹம். அந்த இந்திராவே பரிசை வாங்கிட்டு போகட்டும். எனக்கு என்ன வந்துச்சு? ஏங்க ஏங்க நீங்க சொல்றத நான் கேக்குறேன். ஆனா நீங்க என்ன ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல? ஐயோ ஹேமா, அதெல்லாம் மிஸ்ஸே ஆகாது. இங்க பாரு, எல்லா பிளானும் பக்காவா போட்டு வச்சிருக்கேன். அதை எக்ஸிக்யூட் மட்டும்தான் நம்ம பண்ணணும். சரி, என்ன பிளானு? இங்க வா. இது ஒர்க் அவுட் ஆகும்ல? பக்காவா ஒர்க் அவுட் ஆகும் ஹேமா. நீ கான்ஃபிடென்ட்டா இதுல இறங்கினா போதும். அப்போ ஓகேங்க, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். சரி, அப்ப நான் போய் சொன்னதை செஞ்சிடுறேன். நீ உன் வேலையை முடிச்சிட்டு வந்துரு, சரியா? சரி. ஒரு நிமிஷம். என்ன ஹேமா? இல்ல, திரும்ப உங்க பேச்ச கேக்குறேன், சொதப்பிடாதுல்ல? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இந்த தடவை மிஸ் ஆகாது, நீ கவலைப்படாத. முடிச்சிரு. அடியே இந்திரா, எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆட்டமா ஆடுற ஆட்டம். இது எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. இந்த போட்டோவை வச்சேன் உன்னை எப்படி காலி பண்றேன்னு மட்டும் பாருடி. இது எங்கேயாவது வைக்கணுமே. இங்க வச்சோன்னா மேலோட்டமா வச்ச மாதிரி டவுட் வந்துரும். இங்க வேண்டாம். அங்க வச்சிடலாமா? பெட்டு கடியில வச்சிட்டோம்னா கவனிக்க மாட்டாங்களே. அங்க ஓகே. இதுதான் கரெக்ட், இங்க வச்சிடலாம். என்னடி? ஏங்க நான் தான், பயப்படாதீங்க. உடம்பு வான்னு உனக்கு சொல்லிட்டு தானே வந்தேன். சாரிங்க, ஏதோ ஒரு பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் டக்குன்னு உள்ள வந்துட்டேன். சரி, அதை விடுங்க. நீங்க சொன்ன மாதிரியே இந்திரா எழுதின மாதிரியே அவளோட ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதிட்டேன் பாருங்க. ஏய் கரெக்டா சூப்பர் ஹேமா. காவியா அக்காக்கு கதிர் சரியான மாப்பிள்ளையே கிடையாது. கதிரை கல்யாணம் பண்ணதுல இருந்து காவியா அக்கா கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. ஒண்ணு கதிருக்கும் காவியாவுக்கும் டைவர்ஸ் ஆகணும், இல்லையா கதிரை போட்டு தள்ளணும். காவியா அக்காவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்பதான் காவியாக்கோட வாழ்க்கை நல்லா இருக்கும். சூப்பர் ஹேமா. அப்படியே இந்திராவோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கு. அதாங்க, எனக்கு இதெல்லாம் பழகி போன ஒண்ணுதான். சரி, இங்க பாரு, அவ உள்ள வரதுக்குள்ள இத உள்ள வச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடலாம். சரியா? இத வைக்கிறதுக்கு கரெக்டான இடம் வேணும். இங்க வச்சிடலாம். எங்க இங்க வாங்க. இதோ இந்த பீரோ தான் இருக்கே. ஹேமா, அது பூட்டி இருக்கு ஹேமா, சாவி இல்ல. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், வாங்க.
பாத்தீங்களா சாவி? எப்படிரி? நான் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேனே. இந்த இடத்துல வச்சிருங்க. இதுதான் அவங்களோட லாக்கர். சூப்பர். இங்க பாரு, எங்கேயாவது வரதுக்குள்ள நம்ம இங்கிருந்து போயிடலாம். வா. ஏய் வா. இங்க பாரு, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. நீ அங்க போய் வெயிட் பண்ணு. நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா வா. சரிங்க, நாங்க போறேன். அக்கா. ஆமாங்க. அக்கா என் கூட வாக்கா. மாமா நீங்களும் வாங்களே. எங்கடி? என்ன? ஐயோ அக்கா வாக்கா. முதல்ல எந்திரிச்சு வாக்கா. எங்கன்னு சொல்லுடி. என்ன விஷயம்? ஐயோ ராகினி, என்ன எதுக்காக கூப்பிட்டு இருக்கற நீ? சொல்றேன் மாமா. தோ இந்த இந்திராவோட உண்மையான முகம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்ட போறேன். அவ எந்த நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் இந்திரா இந்திரான்னு ஏன் இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறவா? இந்த பாரு ஜெயா, ராகினி பேச்சை கேட்டுட்டு இவ பின்னாடி போனோன்னு வச்சுக்கோ, தேவையில்லாம டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம். வா. ஐயோ மாமா, நான் எதுக்கு மாமா இந்திரா பின்னாடி சுத்த போறேன்? மாமா இது எல்லாமே நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான். நம்ம குடும்பத்துல யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறை தான் மாமா எனக்கு. ஐயோ, என்ன ராகினி அவ்வளோ ஆக்குற? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்திரா மேல பழி போறது தான் இந்த குடும்பத்துக்கு செய்யற அக்கறையா? ஐயோ மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. இந்த இந்திரா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இவ ஒரு பெரிய பிளானோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. என் கூட நீங்க வந்தீங்கன்னா நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். ஐயோ அக்கா வாக்கா. ஏய் என்னடி ஏதாவது ஒன்னு உளறிக்கிட்டு போடி. அத்தை, அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல அத்தை, நானும் வரேன். என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். உனக்கு இருக்குடி இன்னைக்கு. அக்கா நீ வாக்கா, நீ வான்னு சொல்றல. பாரு ஜெயா, நீ வேணா போயிட்டு வா, நான் வரல. ஏன் மாமா, நீங்க எப்பவுமே என்ன நம்ப மாட்டீங்கல்ல. அக்கா நீ வாக்கா. என்னங்க வாங்க. இவ போல நான் விட மாட்டேன். வாங்க வாங்க மாமா. இருடி. ஐயோ ராகினி, இப்ப எதுக்காக இந்திரா ரூம் கூட்டு மாமா போயிட்டு இருக்க? அந்த ரூம்ல தான் எல்லா ப்ரூஃபும் இருக்கு. வாங்க அக்கா நீ என்னங்க வா. சொல்றாங்க? ஜெயா, இவ. ஏய், அக்கா, வாக்கா. ஏய், இருடி வர, இழுத்துட்டு போகாத. இருடி. வாக்கா. என்னாச்சு? எல்லாரும் வாங்க, வரட்டும். என்ன ராகினி? ஏங்க என்னாச்சுங்க இவளுக்கு? இருக்கா. என்னாச்சுங்க இவளுக்கு? இந்திரா ரூம்ல வந்து என்னத்தை தேடிட்டு இருக்கா இவ? அக்கா எல்லா ஆதாரமும் இங்கதான் இருக்கு. ஜெயா, நான் தான் சொன்னேன்ல, இது வேலைக்கு ஆகாது ஜெயா. வா போலாம். ஐயோ மாமா, இதுக்குள்ளதான் மாமா இருந்துச்சு. ஏ ஹேமா, என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? சொல்லுடி, இங்க தானடி நம்ம வச்சோம். இது என்னடி சொல்ற? இங்கதான் வச்சிங்களா? இல்லத்த, அவங்க எங்கதான் பார்த்தோங்கிறதுக்கு தான் எங்கதான் வச்சோன்னு டங்கு ஸ்லிப் ஆகி சொல்லிட்டாங்க போல இருக்கு. இல்லங்க
ஆ, 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 ஆமாக்கா தங்க ஸ்லிப்பா இதான் அப்படி சொன்னேன். அக்கா அது இங்கதான்க்கா இருந்துச்சு, நான் பார்த்தக்கா. ஏன் சின்னத்த, நீங்க கொடுத்த பில்டப் எல்லாம் பார்த்து எனக்கே ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. என்னடா நமக்கே தெரியாத விஷயம் எல்லாம் சின்னத்தைக்கு தெரிஞ்சிருக்கும் போலன்னு நானும் நினைச்சிட்டேன். ஏன் ராகினி, இப்படி எப்போ பார்த்தாலும் பல்பு வாங்கிட்டு இருக்கிறியே, உனக்கு டயர்டாகவே ஆகாதா? ஆ ஜெயா, சொன்ன மாதிரியே டைம் வேஸ்ட் ஆயிடுச்சா? சரி வா, உருப்படியா போய் ஏதாவது வேலையை பார்க்கலாம் ஜெயா, வா. ஏண்டி, எதுக்குடி இப்படி மானத்தை வாங்குற? பெரிய சிஐடி மாதிரி அவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இப்ப பாருங்க அசிங்கப்பட்டு நிக்கிற. பொண்ணை நம்பி நாங்க வந்தோம் பாரு, ஏதாவது உருப்படியான வேலையை போய் பாரு. வாங்க. வேற வேலையே இல்லை உங்களுக்கு. ஏய், இப்பதானடி வச்சுட்டு போனோம், அதுக்குள்ள எங்க போச்சு? தெரியலையே, எனக்கும் அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன சின்னத்த, இதுக்குள்ள வச்சது எப்படி காணாம போச்சுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கோ? ஏய், என்னடி என்கிட்டயே விளையாட்டு காட்டுறியா? ஏய், எப்படி எடுத்த? நீயும் ஹால்ல தானே இருந்த, ஏன் கூட தானே வந்த நீ, அப்புறம் எப்படி இதுல இருந்து எடுத்த? அதானே சின்னத்த கதையோட அடுத்த ட்விஸ்டே. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் என்னால ரிவீல் பண்ண முடியாது. இதே சஸ்பென்ஸோட கொஞ்சம் மண்டைய பிச்சுட்டு சுத்துங்க. ஓகே? ஏய், என்ன என்னைய கிண்டல் பண்றீங்களா? இருடி, உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். தல போங்க 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 போங்க. எப்பவும் போல இன்னைக்கும் முகம் வந்துட்டாங்க. அதேதான், செம்மையா டென்ஷன் ஆனாங்க பாத்தியா? இவங்களும் இதே மாதிரி தான் பண்ணாங்க, இதே மாதிரி தான் பல்ப் வாங்கினாங்க. என்னம்மா, இன்னும் ராகினி செஞ்சதே நினைச்சு கவலையா இருக்கியா? அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா. சின்னத்த பண்றதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல. சரிம்மா, அப்புறம் எதுக்கு எங்களை வர சொன்ன? மாமா, எல்லாம் ஒரு காரணமாதான். ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி கதிர் மாமாக்கும் காவியாக்காக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கவும், அவங்க சந்தோஷமா இருக்கவும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன வாய்ப்பு இந்திரா? நாளைக்கு கதிர் மாமாவோட பர்த்டே. அவரோட பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவருக்காக நாம ஸ்பெஷலா சில விஷயங்கள் பண்றோங்கிறத அவரும் தெரிஞ்சுப்பாருல்ல. கதிர மொத்தமாவே நல்லவனா மாத்துறதுக்காக ஸ்கெட்ச் போடுறியா? நான் இருக்கும்போது அதை நடக்க விட்டுருவனாடி. பாருடா, அவன் பர்த்டே எனக்கு உனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இந்திரா கரெக்டாக ஞாபகம் வச்சு அதை செலிப்ரேட் வேற பண்ணணும்னு சொல்கிறா. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயமா. மாமா, இப்ப எதுக்கு எனக்கு இவ்ளோ பெரிய பாராட்டு? காவ்யா அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். ஏன்னா ஒரு தங்கச்சியா இது என்னோட கடமை. நீ சொல்றது எனக்கும் பொருந்து இந்திரா. காவியா உனக்கு அக்கானா, கதிர் என்னோட தம்பி. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என்னோட கடமையும் கூட. ஆஹா, ஓவரா சென்டிமெண்ட்ட பொழியறாங்களே, தாங்க முடியல சாமி. சரிம்மா இந்திரா, அப்போ நாளைக்கு கதிரோட பர்த்டேவை நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்.
பர்த்டேக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடெல்லாம் எப்படி செய்யணும்னு சொன்னீங்கன்னா நானும் வெற்றியும் சேர்ந்து செஞ்சிருவோம். நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே தானே சின்னதா செலிப்ரேட் பண்ணிக்க போறோம். அதனால ரொம்ப தடபுடலான ஏற்பாடெல்லாம் வேணாம். கேக்கு சமையல் எல்லாமே வீட்லயே பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல இந்திரா, தயங்காம கேளு. என்ன வேணா செஞ்சு கொடுக்க நாங்க 2 பேரும் தயாரா இருக்கோம். என்னப்பா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஏதாவது மேற்கொண்டு தேவைப்பட்டா கண்டிப்பா நான் சொல்றேன். ம்? அப்புறம் மாமா, எல்லாருமா சேர்ந்து நாளைக்கு கதிருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறீங்களா? அடியே இந்திரா, பாத்திரலாண்டி என்ன மீறி இந்த பர்த்டேவை எப்படி கொண்டாடுறீங்கன்னு.